தொட்டுவிடும் தூரம்தான் கண்ணீர் வடிவமாக காட்சியளிக்கும். எங்கள் தேசத்தை, எங்கள் இனத்தை காக்க தாயகத்து உறவுகளே, எங்களின் தொப்புள் கொடி சொந்தங்களே, உங்கள் கரங்களை நீட்டுங்கள். நாங்கள் நம்பிக்கையோடு பற்றிக் கொள்ளுகிறோம் என்று ஓலக்கடலையின் ஓசைக்கப்பாலிருந்து துயர குரல் எழுப்பி வருகிற ஈழத் தமிழர்களே, நீங்கள் அனாதைகள் அல்ல. உங்களுக்கு தோள் கொடுக்க, துணை நிற்க, தேவைப்பட்டால் களத்திற்கே வந்து போராட வெறும் வார்த்தை அலங்காரத்திற்கல்ல, பீரங்கிகளின் செல்லடிகளுக்கு மத்தியிலே உங்களோடு உலவிய ஒரு சகோதரனாக நான் உரையாற்றுகின்ற இந்த உன்னதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவை தலைவர், தமிழர் சரித்திர ஏடுகளிலே பதிவாக போகிற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், என்னுடைய ஆருயிர் அண்ணன் கண்ணப்பன் அவர்களே, இந்த உணர்ச்சி மயமான நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்றிருக்கின்ற என் ஆருயிர் சகோதரர்களான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் டாக்டர் மாசிலாமணி, துணை பொதுச் செயலாளர் நாசரே துரை, துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, துணை பொதுச் செயலாளர் துரை பாலகிருஷ்ணன், முல்லை தமிழ் மணக்க தொகுத்து தந்த ஆருயிர் தம்பி நாஞ்சில் சம்பத், வரவேற்புரை நிகழ்த்திய தலைவரை முன்மொழிந்த என் ஆருயிர் சகோதரர் ஜீவன், வழிமொழிந்த ஆருயிர் சகோதரர் வேளச்சேரி மணிமாறன், நிகழ்ச்சியிலே முன்னிலை ஏற்றிருக்கின்ற காஞ்சி மாவட்ட செயலாளர் பாலவாக்க சோமு, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் DRR செங்குட்டுவன் உள்ளிட்ட கழகத்தின் முன்னோடிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கட்சி எல்லைகளை கடந்து கிளம்பிற்றுகான் தமிழ் சிங்க கூட்டம், அது பகை கூட்டத்தை சிதைப்பதற்கு தேடுகிறது. ஒரு சேர எழுந்தோம் என்ற உணர்வோடு வந்திருக்கின்ற எனது பெருமதிப்புக்குரிய தமிழ் சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, கழகத்தின் கண்மணிகளே, மாணவ செல்வங்களே, மதிப்புமிக்க பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக பிரதிநிதிகளே, சிரம்தாழ்ந்த வணக்கம். தொன்மை தமிழுக்கு தொண்டு செய்து இசைத்தமிழுக்கு மகுடம் சூட்டிய அண்ணாமலை அரசர் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய இந்த மன்றத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொள்வதற்கு அனுமதி கொடுத்த அண்ணாமலை மன்ற நிர்வாக உறுப்பினர்களுக்கு முதலில் என்னுடைய இதயம் பொங்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐப்பசி திங்களின் மழை துளிகளுக்கு மத்தியில் இந்த நிறைந்த அரங்கம் பெருகி அரங்கத்துக்கு வெளியிலும் ஆயிரவராக வந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஈழத்தில் நடப்பது என்ன? உப்பு கரிக்கும் கடல் நீர் தமிழர்கள் சிந்திய கண்ணீர் என்ற பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய மணிவாசகங்களை முன்னிறுத்தி இந்த கருத்து மேடையை நாங்கள் அமைத்திருக்கின்றோம்.
இருதயத்தை குத்தி கிழிக்கின்ற இரத்தமயமான சோக காட்சி ஒன்றை இந்த மேடையின் பின்புறத்திலே சித்தரித்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி தொடங்கிடும் வேளையில் கிளிநொச்சியிலே நடத்தப்படுகின்ற இலங்கை ராணுவ தாக்குதல், வான்படை தாக்குதலால் ஏற்கனவே தங்கள் வீடு வாசலை இழந்து யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறி அதன் பின்னர் வவுனியாவை விட்டும் வெளியேறி கிளிநொச்சி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை கொன்று குவிக்கின்ற கொடுமையை நடத்தி கொண்டே ரத்த வெறிபிடித்த ராஜபக்சே, நீங்கள் கிளிநொச்சியை விட்டு வெளியேறுங்கள், பாதுகாப்பான இடங்களுக்கு நாங்கள் வழி அமைத்து தருகிறோம், நீங்கள் அங்கே சென்று வசித்துக் கொள்ளலாம், நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள், உங்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பு உண்டு, இல்லையே நீங்கள் அனைவரும் மடிய நேரிடும் என்ற வகையில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை கால் தூசாக நினைத்து நாங்கள் இந்த மண்ணின் மக்கள், எங்கள் பூர்வீக தாயகம், நாங்களே உயிர்கள் போவதாக இருந்தாலும் உன்னுடைய கொடிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து போக தயாராக இல்லை. இங்கே இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் எங்கள் பிள்ளைகள், எங்கள் கருவறை சுமந்த பிள்ளைகள். அந்த உணர்வோடு ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு ஈழத்து குடும்பத்து ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பிள்ளை அல்லது ஒரு நங்கை விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருக்கிறார்கள். புலிகள் வேறு, தமிழர்கள் வேறு அல்ல. விடுதலை புலிகள் அவர்கள் காவல் அரணாக இருக்கக்கூடிய அவர்கள்தான் தமிழர்களின் பாதுகாப்பு. அவர்கள் ஏந்தி இருக்கின்ற ஆயுதம் ஒன்றுதான் தமிழர்களினுடைய நலனுக்கு பாதுகாப்பு. இது வரலாற்று உண்மை. இந்த நிகழ்ச்சியில் கிளிநொச்சியினுடைய அவலக்காட்சிகளை கண்டு கண்ணீர் சிந்தினீர்கள். பிஞ்சு குழந்தைகள் பச்சை ரத்தத்திலே துடிக்க துடிக்க அவர்கள் தூக்கி செல்லப்படுகிற காட்சிகளை கண்டு உங்கள் மனம் பதறினீர்கள். வீடு வாசலை இழந்துவிட்டு காடுகளிலே கொட்டுகிற மழைக்கு மத்தியில் மரக்கிளைகளுக்கு கீழே பசியோடும் நோயாடும் போராடி கொண்டிருக்கக்கூடிய நமது தமிழ் சொந்தங்களை கண்டு கலங்கினீர்கள். இந்த காட்சிகளை கண்டதற்கு பிறகு விடியலின் நம்பிக்கையாக அந்த மண்ணுக்கு விடுதலை பெற்றுத் தருகின்ற ஒரு பெரும் இயக்கமான உலகம் இதுவரை சந்தித்திராத, சாதித்திராத, கண்டும் கேட்டுவிராத சாகசங்களை, மயிர்கூச்செறிகின்ற வீர காட்சிகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தலைமையில் எங்கள் மண் விடுதலை பெறும், தமிழ் ஈழம் மலரும், விடுதலை கொடி பறக்கும், உலக வரைபடத்திலே ஒரு தேசம் எழும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருப்பதை அந்த குறுந்தகட்டின் அந்த சிறுபடத்தில் இறுதியிலே கண்டீர்கள். அதற்கு அடுத்து நார்வே நாட்டில் பீட் ஆன்ஸ்டட் என்கின்ற அந்த அம்மையார் 3 வருடங்கள் அங்கே தங்கியிருந்து அவர்கள் மரணத்துக்கு அஞ்சாமல் சில இடங்களுக்கு உள்ளே சென்று பல இடங்களில் அரசாங்கத்தினுடைய கெடுபிடி நடவடிக்கைகளுக்கும் ஆளாகி தயாரித்த அந்த குறும்படத்தை பார்த்தீர்கள். படத்தை தயாரித்த அம்மையார் தமிழச்சி அல்ல. படத்தை தயாரித்த அம்மையார் நார்வே தேசத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு இதிலே விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. அருமை பத்திரிகை நண்பர்கள் இருப்பதனால் சொல்கிறேன், அவர்கள் நடைபெற்ற சம்பவங்கள் எவற்றையும் மறைக்காமல் அவற்றை நம்முடைய முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். தலைப்பு என்ன? கரும்புலி படையில் தர்சிகா என்கின்ற ஒரு இளம்பெண் களத்திலே நிற்கிறாள். அவள் ஏன் அந்த படையில் சேர்ந்தாள்? இதை சித்தரிப்பதுதான் இந்த படம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த தர்சிகா அவளோடு சேர்ந்து களமாடுகின்ற இன்னொரு இளநங்கை புகழ்ச்சுடர். இந்த இருவரையும் முன்னிறுத்தி தயாரிக்கப்பட்ட படத்தை நீங்கள் பார்த்தீர்கள்.
இதில் சொல்லப்பட்ட செய்தியை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். என் மகள் 11 வயதில் அவள் திடீரென்று காணாமல் போய்விட்டாள் என்று பெற்ற தாய் அன்டோனியா என்கின்ற அந்த அம்மையார் வழிந்து ஓடும் கண்ணீரை கைக்குட்டையால் மறைத்துக் கொண்டே பேசுகிறார். ஒரு அமைதியான குடும்பம் எங்கள் குடும்பம், மகிழ்ச்சியாக குதூகலமாக இருந்த குடும்பம் எங்கள் குடும்பம். அந்த குடும்பம் சிதறி சின்னாபின்னம் ஆகிவிட்டது. வானத்திலிருந்து வந்து சிங்களத்துக்காரன் குண்டு வீசினான். எங்கள் தேவாலயங்கள் நொறுக்கப்பட்டன, எங்கள் வீடுகள் நொறுக்கப்பட்டன. இந்த கொடுமைகள் தொடர்ந்து நடக்கிற போது தொடர்ந்து உயிரிழப்புகள் என்று சொல்லி வருகிற வேளையில் அந்த அம்மையார் தன்னுடைய கணவர் தர்சிகாவின் தந்தை அஞ்சல் அலுவலகத்திலே ஊழியராக வேலை பார்த்தார். ஒரு நாள் காலையில் வேலைக்கு சென்றார். பகலில் செய்தி வந்தது, அன்று சிங்கள விமானங்கள் வீசிய குண்டு வீச்சில் என் கணவர் கொல்லப்பட்டு விட்டார். அந்த 30க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். அவர்களில் என் கணவரும் ஒருவர். தந்தை மீது அதிக பாசம் வைத்திருந்த என் மகள் இதனால் பாதிக்கப்பட்டாள் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்து இந்த தர்சிகாவிடத்திலே இதனுடைய பின்னணியை கேட்கிற போது அந்த பெண் சொல்லுகிறாள், சின்ன வயதில் சிறு குழந்தையாக நானும் என் அண்ணனும் இருக்கிற போது ராணுவத்தினர் சுற்றி வளைத்தார்கள் எங்கள் வீடுகளை. எங்களை கொதிக்கின்ற வெயிலில் நெருப்பாக சுடுகின்ற மணலில் கொண்டு வந்து போட்டார்கள். என் தாய் சுடு மணலில், நெருப்பு மணலில் நாங்கள் துவண்டு துடிப்பதை காண இயலாமல் ஒரு துணியை போட்டு, டவலை போட்டு அதன் மேல் எங்களை அந்த வெயில், நெருப்பான வெயிலும் சூடும் தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக போட்டார்கள். கமாண்டர், ராணுவத்தினுடைய அந்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்குகிறவன், அவனுக்கு மேலே குடை பிடித்துக் கொண்டு இருந்தார்கள். நிழலுக்கு குடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள் சிங்கள சிப்பாய்கள். இந்த காட்சியை பார்த்துவிட்டு எங்களை இந்த தகிக்கின்ற சுடு மணலிலே இருந்து எங்களை துணியிலே போட்டிருப்பதை கண்டு அந்த துணிகளை பிடுங்கி எறிந்து மீண்டும் எங்களை சுடு மணலிலே உருட்டினார்கள். துடித்தோம், நெருப்பில் வெந்து தவித்தோம். இந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு அவள், நாங்கள் இந்த நிகழ்ச்சி என்னுடைய மனதை மிகவும் பாதித்தது. என் தாய் அழுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. என் அண்ணனும் நானும் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்திலே தப்பி செல்கிற போது நாங்கள் சொல்லுகிறாள், நாங்கள் இவர்கள் பொதுமக்கள் தப்பி செல்ல முடியாத அளவுக்கு ராணுவம் எங்களை வேட்டையாடி வருகிறது. சிங்கள சிப்பாய்கள் சுடுகிறார்கள். நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போக முடியவில்லை. அப்பொழுது எங்களை பாதுகாக்க தங்கள் உயிர்களை துச்சமாக மதித்து வந்த புலிப்படை வீரர்கள் எதிர்த்து சுட்டார்கள். அப்பொழுதுதான் முதலாக நம்மை பாதுகாப்பதற்கு இவர்கள் இருக்கிறார்கள் இந்த அண்ணன்மார்கள் என்று நான் நினைத்தேன். தோழர்களே, இதே காட்சிதான் சுடு மணலில், நெருப்பாக பற்றி எரிக்கின்ற மணலில் உருட்டி விடப்பட்ட அந்த சின்னஞ்சிறு குழந்தை அதற்கு பிறகு 12 வயதாகிற போது காட்டுக்கு போகிறாள். அவள் ஒரு முடிவெடுத்து போகிறாள். சொல்லுகிறாள், நான் தேவாலயத்துக்கு செல்வேன். நான் ஒரு கன்னியாஸ்திரி ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். I want to become a nun. நான் கன்னியாஸ்திரியாக சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் பைபிளை வாசித்து தேவாலயத்துக்கு சென்று ஜெபித்து ஒரு அமைதியான சேவை செய்கின்ற வாழ்க்கையை, கர்த்தருக்கு சேவை செய்கின்ற வாழ்க்கையை, கர்த்தரின் வாசகங்களை இதயத்தில் ஏந்திக் கொண்டு சக மனிதர்களை நேசிக்கின்ற ஒரு கருணைமிக்க வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு பெண். அதுவே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக சின்னஞ்சிறு வயதிலே அந்த உணர்வுகளை கொண்டிருந்த அந்த இளம்பெண் தர்சிகா. இந்த கொடிய சம்பவங்களை பற்றி விவரிக்கும் போது, எந்த தேவாலயத்துக்கு சென்று நான் ஜெபித்தேனோ,
குண்டுகள் வீசப்பட்டு வானத்திலிருந்து சிங்கள ராணுவ விமானங்கள் தொடர்ந்து குண்டுகள் வீசி அதிலே எண்ணற்றவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வேளையில் தப்பி ஓடி வந்தவர்கள் தேவாலயத்துக்குள் தஞ்சம் புகுந்தார்கள். They took shelter in the church. அந்த தேவாலயத்தின் மீது குண்டு வீசப்பட்டது. தேவாலயம் இரத்த காடாயிற்று. அந்த தேவாலயத்துக்குள்ளே வந்தவர்கள் எல்லாம் பிணமானார்கள். இதையும் நான் பார்த்தேன். தேவாலயத்தை கூட இந்த கொடிய மிருகங்களை விட கொடிய அரக்க குணம் கொண்ட சிங்கள காடையர்கள் விட்டு வைக்கவில்லை என்ற நிலையில் அவள் இந்த முடிவுக்கு ஆயுதம் ஏந்துகின்ற உயிரை தருகிற மரணத்துக்கு அழைப்பிதழ் கொடுத்து நஞ்சு குப்பிகளை கழுத்திலே கட்டிக்கொண்டு சமர்க்களத்துக்கு செல்லுகின்ற இந்த முடிவை எடுப்பதற்கு என்ன பின்னணி என்பதை விளக்குகின்ற வகையில் இதை சொல்லுகிறார். இதே காட்சிதான், இதே ஒரு சம்பவம் தான். நெருப்பாக கொதிக்கின்ற சாலையிலே கொட்டப்பட்ட தார், அந்த தாரில் நெருப்பு வைக்கப்பட்ட அந்த தார் கொதிக்க கொதிக்க உலைக்களமாக இருந்த இடத்தில் தமிழச்சியினுடைய பிள்ளைகளை அதிலே தூக்கி வீசினான் சிங்களத்தக்காரன். அந்த குழந்தைகள் அந்த கொதிக்கின்ற தாரிலே துடித்தன. இந்த காட்சியை கண்டான். இதே போல தர்சிகாவை போல ஒரு 14 வயது பையன், ஒரு சிறுவன் இந்த காட்சியை கண்டான். இந்த 2 பிள்ளைகளை கொண்டு வந்து சுடுநெருப்பை போன்ற இந்த தாரிலே கொண்டு வந்து போட்டிருக்கிறானே சிங்களத்துக்காரன், சிங்கள போலீஸ்காரன் என்ற எண்ணம் தான் இந்த கொடுமைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று அன்றைக்கு அந்த காட்சி நடைபெற்ற இடம் வல்வெட்டித்துறை. அதை கண்டவர்தான் விடுதலை புலிகளின் தலைவராக இருக்கக்கூடிய பிரபாகரன். அதே ஒரு காட்சியைத்தான் இதிலே தர்சிகா பார்க்கிறாள். இவள் இந்த தர்சிகா இந்த அமைப்பிலே சேர்ந்து அதற்கு பிறகு எங்கள் உயிர்கள் போய்விடும், எங்களுக்கு நினைவகம் அமைக்கப்படுமா என்று கேட்டால் நினைவகம் அமைக்கப்படுமா என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நிகழ்ச்சி ஒலி நாடா ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்டு இது வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிற ஒரு நிகழ்வு என்பதால் இது ஓட்டு வாங்குவதற்காகவோ ஏதாவது கட்சியில் ஏதாவது பதவியை பெறுவதற்காகவோ நடத்தப்படுகிற நிகழ்ச்சி அல்ல. நாங்கள் தமிழர் வாழ்வுக்காக எங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு கூட்டத்தின் பெயர் தான் மறுமலர்ச்சி திமுக. எங்கள் அவை தலைவர் அதை முன்மொழிந்திருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சி இது ஒளி நாடாவிலே வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டு தமிழர் வீடுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். தமிழர்களினுடைய இதயங்களை எல்லாம் தொட வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். தமிழர்களின் செவிகளிலே விட வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஆகவேதான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று தன்னுடைய வாழ்வையே தருவதற்கு தயாராக வந்து இந்த படையிலே சேர்ந்ததை பற்றி சொன்னாரே, இந்த காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே, அந்த தர்சிகா சொல்லுகிறார், நாங்கள் சிதறி உடம்பினுடைய ஒரு பகுதி கூட இல்லாமல் சின்னாபின்னமாக போய்விடுவோம். ஒருவேளை நாங்கள் மடிகிற இடம் எங்களுடைய படை வெற்றி பெற்ற அந்த இடத்தை கைப்பற்றி எங்களுடைய ஆளுமை வந்தால் எங்களுக்கு அங்கே ஒரு கல்லறை எழலாம். இல்லையே நாங்கள் எதிரியின் பிரதேசத்துக்குள்ளேயே மடிந்து போனால் எங்களுக்காக ஒரு இடம் நினைவகம் அமைக்கப்படுகிற இடத்தில் எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படலாம், அல்லது வெறும் புகைப்படமாக நாங்கள் இருப்போம் என்று குறிப்பிட்டிருக்கின்றாரே. அந்த உணர்வோடு செல்லக்கூடிய அந்த பிள்ளைகள், நீங்கள் துயிலகத்தை பார்த்தீர்கள், மாவீரர்களின் துயிலகத்தை. அவர்கள் எல்லாம் அந்த மண்ணுக்காக தங்கள் உயிர்களை தந்தவர்கள். அப்படி தங்கள் உயிர்களை தந்திருக்கக்கூடிய அவர்கள் எதற்காக ஆயுதம் ஏந்தினார்கள்? அவர்கள் பயங்கரவாதிகள் என்று சித்தரிக்கப்படுகிறார்களே. எங்களுடைய அவைத்தலைவர் கூறியதை போல ஏன் ஆயுதம் ஏந்தினார்கள் என்ற கேள்வியை அவர் இங்கே எழுப்பினார்கள்.
வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட சில வாசகங்களை இங்கே நான் கூற விரும்புகிறேன். ஏனெனில் நாங்கள் வன்முறையின் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வன்முறையை எந்த காலத்திலும் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து நாங்கள் வன்முறையில் ஈடுபட்டவர்களும் அல்ல. ஆனால் எது வன்முறை, எது பயங்கரவாதம், எது உரிமை போராட்டம், இதை யார் தீர்மானிப்பது? இன்றைக்கு உலகத்துக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டுக்காரன் சர்வதேச பயங்கரவாதத்தை எல்லாம் நான் அழிக்கப் போகிறேன் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியம், அந்த அமெரிக்கா இன்றைக்கு அங்கே வசிக்கக்கூடியவர்களினுடைய பூர்வீக மண் அல்ல. அங்கே அமெரிக்காவுக்கு குடிபோனவர்கள், ஐரோப்பாவில் இருந்து குடிபோனவர்கள், இங்கிலாந்தில் இருந்தும், அயர்லாந்தில் இருந்தும், ஸ்பெயினிலே இருந்தும், போர்ச்சுகலிலே இருந்தும், அதற்கு பிறகு அவர்கள் மிருகங்களை விட கேவலமாக ஆப்பிரிக்க கண்டத்து நீக்குரோக்களையும் கொண்டு போனார்களே, அந்த அமெரிக்க மண்ணினுடைய பூர்வீக குடிகள் அபாரிஜின்ஸ், அவர்கள் இன்று தேடியும் காண முடியாத இடத்தில் இருக்கிறார்களே. இப்படி குடிபோனவர்கள், ஐரோப்பா கண்டத்தில் இருந்து குடிபோனவர்கள், அமெரிக்காவுக்கு குடிபோனவர்கள், அவர்களுக்கு ஆதிக்கம் செலுத்துகிற இடத்திலே பிரித்தானியம் இருந்ததனால், இங்கிலாந்து இருந்ததால், பிரிட்டானியா ரூல்ஸ் த வேவ்ஸ், அலைகளை ஆட்சி செய்வது பிரித்தானியம் என்று அந்த சாம்ராஜ்யம் சொன்னபோது, இந்த பிரித்தானியத்தின் கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் இருக்க விரும்பவில்லை, நாங்கள் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறோம் என்று ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையிலே போராடியவர்கள் நான் கேட்கிறேன், அவர்கள் அகிம்சை வழியில் போராடினார்கள்? பாஸ்டன் துறைமுகத்திலே கப்பலிலே இருக்கக்கூடிய தேயிலையை கொண்டு வந்து கடலிலே கொட்டிவிட்டு போர் முழக்கம் செய்தார்களே, ஆயுதம் ஏந்தித்தானே போராடினார்கள். அமெரிக்காக்காரன் தன் நாட்டை குடியேறி போய் பிழைக்க போன இடத்தில் நாடாக்கி கொண்ட ஒரு பகுதியை தங்கள் சுதந்திர நாடாக ஆக்கிக் கொள்வதற்கு ஆயுதம் தானே ஏந்தினார்கள். அது போற்றப்படுகிறது வரலாற்றிலே. அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அமெரிக்க சுதந்திர போராட்டம். அதை பயங்கரவாதம் என்பாயா? நீ துப்பாக்கி ஏந்தவில்லையா? உனக்கு உரிமை இல்லாத மண்ணிலே அதை சொந்தமாக்கிக் கொள்ள நீ துப்பாக்கி ஏந்தலாம். பாட்டனுக்கு பாட்டனுக்கு பாட்டன் 5000 10,000 ஆண்டுகளாக இருந்த மண்ணை தங்கள் மண்ணாக்கிக் கொள்ள அவன் துப்பாக்கி ஏந்த கூடாதா? எது பயங்கரவாதம்? மாவோ நடத்திய படை, ஆயுதம் ஏந்திய படை, அவர்கள் சாங்கசேக்கை விரட்டுவதற்கும் ஜப்பானியர்களை விரட்டுவதற்கும் ஆயுதம் ஏந்தினார்கள். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வியட்நாமிலே ஓசிமின் வியட்காங் வீரர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள். இவற்றையெல்லாம் சொல்லுகிற போது இன்றைக்கு அகிம்சாவாதிகளின் வரிசையிலேயும் போற்றப்படுகின்ற ஒரு மாமனிதனுடைய வாசகத்தை இங்கே நினைவூட்ட விரும்புகின்றேன். அவர் சொல்லுகிறார், வன்முறையை வடிவமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசை எதிர்த்து நாங்கள் நிராயுதபாணிகளாகத்தான் போராடுவோம், ஆயுதம் ஏந்தாமல் போராடுவோம் என்று முடிவெடுத்து போராடுவது தற்கொலைக்கு சமம். லட்சியத்துக்கு அதுவே புதைகுழி அமைக்கும், முற்றாக எதிரிகளிடம் சரணடைய வைத்துவிடும். இயக்கம் லட்சியம் என்ற கப்பல் அந்த அரச வன்முறை என்கின்ற பாறையில் மோதி நொறுங்கி போகும். ஆகவே வன்முறையை எதிர்த்து வன்முறை, அரசு வன்முறை எதிர்த்து மக்கள் வன்முறை, people's violence against the violence of the government. எதிர்ப்புரட்சியாளர்களின் ஆயுதங்களை எதிர்த்து புரட்சியாளர்களின் ஆயுதங்கள். The revolutionaries take the arms to fight the counter revolutionaries. வன்முறையின் மீது காதல் கொள்ளுகிறவனும் உயர்ந்தவன் அல்ல.
செய்தினால் ஆயுதத்தை கண்டு நாணிக்கோணி ஒளிகிறவனும் கோழைத்தனமானவன். அங்கமெல்லாம் ஆயுதம் தரித்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு நாங்கள் இதுவரை கையாண்ட அகிம்சை வழிகளை கைவிட்டுவிட்டு நாங்கள் ஆயுதம் ஏந்த முடிவு செய்து விட்டோம் என்று நீதிமன்றத்திலே சொன்னவர் நெல்சன் மண்டேலா. அவருடைய ஆப்பிரிக்க தேசிய இயக்கத்தில் ஆயுத படை அமைப்பு உருவாக்கப்பட்டது. தேசத்தின் ஈட்டி என்ற பெயரில் அதற்கு அவரை தலைவராக்கினார்கள். இன்றைக்கு நெல்சன் மண்டேலாவை உலகம் போற்றுகிறது. பகத்சிங் நூற்றாண்டு இப்பொழுதுதான் முடிந்தது, கடந்த 7ஆம் தேதி. அவர் என்ன சொன்னார்? அவர்களுடைய இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் அவர்கள் ஒரு படைப்பிரிவை உருவாக்கினார்கள். ஆயுத போராட்டம் நடத்துகிற பிரிவு. சந்திரசேகர் ஆசாத்தை அதற்கு தலைவராக்கினார்கள். சாண்டர்ஸை சுடுவதற்கு பகத்சிங் கையிலே துப்பாக்கி ஏந்தினான், குண்டுகளை செலுத்தினான். அவன் வன்முறையின் மீது காதல் கொண்டதை செய்யவில்லை. இந்த பின்னணியை நான் கூறுவதற்கு காரணம், 50 ஆண்டுகள் வரலாற்றில், போராட்ட வரலாற்றில் பிரிட்டிஷ்காரன் 48 இலங்கைக்கு சுதந்திரம் என்று சொல்லி தமிழர்களை சமமாக நடத்துவார்கள் என்ற தவறான நம்பிக்கையில் சிங்களவர் கையிலே அரசை ஒப்படைத்து விட்டு போனானே, அன்று முதல் தொடங்கியது துயரம். இந்த பின்னணியில் தமிழர்கள் என்பவர்கள் அந்த மண்ணின் பூர்வ குடிமக்கள் என்பதும் அவர்கள் தனி அரசு கண்டு வாழ்ந்தவர்கள் என்பதும் இது வரலாற்று உண்மைகள். அப்படி தனி அரசு கண்ட அந்த மக்களை நாயினும் கேவலமாக நடத்த திட்டமிட்டு செய்து வந்திருக்கக்கூடிய கொடுமைகளின் உச்சகட்டமாக இப்பொழுது உலக நாடுகளின் ஆயுதங்களை பெற்று உரிமை போர் நடத்துகின்ற விடுதலை புலிகளை முற்றாக ஒழித்துவிட வேண்டும் என்று ராஜபக்சே திட்டமிட்டு, அவர்கள் மக்களும் அவர்களும் பிரிக்க முடியாதவர்கள், அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மேடையில் நான் ஒரு புத்தகத்தை அண்ணன் அவர்கள் வெளியிட்டார்களே, அதற்கு தலைப்பு நான் குற்றம் சாட்டுகிறேன் என்று தந்திருக்கிறேன். யாரை குற்றம் சாட்டுகிறேன்? இந்திய அரசை குற்றம் சாட்டுகிறேன். இதில் 24 கடிதங்கள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு எழுதிய கடிதங்கள் இருக்கின்றன. 9 கடிதங்கள் நேரில் அவரை சந்தித்து 20-30 நிமிடங்களுக்கு குறையாமல் அவரிடத்தில் முறையிட்டு மன்றாடி எடுத்து சொல்லி அவரிடத்திலே கோரிக்கையாக முன்வைத்தவை, மற்றவை எழுதிய கடிதங்கள். இவற்றை நாங்கள் புத்தகமாக போட்டதற்கு காரணம், இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு காரண பொறுப்பை இந்திய அரசு ஏற்க வேண்டும். இப்பொழுது 3 நாட்களாக ராணுவ ரீதியான தீர்வு கூடாது என்று நாங்கள் சொல்லி வந்திருக்கிறோம் என இந்திய அரசு தரப்பிலே சொல்லுகிறார்களே, அதிலும் எகத்தாளமாக, அலட்சியமாக, பொத்தாம் பொதுவாக வெளியுறவு செயலாளர் சிவசங்கர மேனன் பேசுகிறாரே, நேற்றைய தினம் தொலைக்காட்சியிலே அவர் கருத்தை சொல்லுகிறாரே. அப்படியானால் ராணுவ ரீதியான தீர்வு கூடாது என்று பிரணாப் முகர்ஜி சொல்கிறார். ராஜபக்சேயிடம் மன்மோகன் சிங் வலியுறுத்துகிறார். ராணுவ ரீதியான தீர்வு கூடாது. This is your stand. இது இந்திய அரசினுடைய நிலைப்பாடு. அப்படியானால் ராணுவ ரீதியான தீர்வு கூடாது என்று இன்றைக்கு உபதேசிக்கக்கூடிய இந்திய அரசே, எதற்காக நீ ராணுவ உதவி செய்தாய்? எதற்காக நீ ரடார்களை கொடுத்தாய், தளவாடங்களை கொடுத்தாய்? உண்மை வெளிப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்த தமிழகம் விழித்துக் கொண்டு விட்டதா? உறக்கத்திலே இருந்து தமிழர்கள் இப்பொழுது விழிக்க ஆரம்பித்து விட்டதா? இவர்கள் உள்ளத்தில் எழுகின்ற சீறுகிற புயல் கொந்தளிப்பாக மாறிவிடுமோ, எரிமலையாக வெடிக்குமோ?
அதன் விளைவுகள் என்ன ஆகுமோ என்ற அச்சத்தின் காரணமாக ராணுவ தீர்வு எதுவும் கூடாது, தாக்குதலை தமிழர்கள் அப்பாவி தமிழர்கள் மீது தாக்குதல் கூடாது என்று நாங்கள் அறிவுரை சொல்லி இருக்கிறோம் என்கிறீர்களே. அப்படியானால் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து பிரதமராக பொறுப்பேற்றவுடன் சந்திரிகா குமாரதுங்கா இங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் வருவதற்கு முன்பே இப்பொழுது அதிபராக இருக்கக்கூடிய அப்பொழுது அந்த நாளிலே பிரதமராக இருந்த இந்த கொலைவெறியன் மகிந்த ராஜபக்சே எங்கள் ஜனாதிபதி இந்தியாவுக்கு போகிறார், இந்தியா இலங்கை ராணுவ கூட்டு ஒப்பந்தம் போட ஏற்பாடாகிவிட்டது என்று அறிந்த மாத்திரத்தில் அதிர்ச்சி அடைந்த நான் 2004 ஜூலை 24 அன்று உங்களை நேரில் சந்தித்து பிரதமரை சந்தித்து இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறதே, இது கூடாது, இது கொடுமை என்று கூறிய போது இல்லை, அப்படி ஒரு ஒப்பந்தம் போடுவதாக இல்லை என்று சொன்னார். ஆனால் ஒரு 3 மாதத்துக்குள்ளாக அக்டோபர் திங்களின் இறுதி பருவத்தில் ராணுவ ஒப்பந்தம் ஏற்பாடாகி இரு நாடுகளும் கையெழுத்திடுவதற்கு தேதி ஒன்றுதான் குறிப்பிட வேண்டியது பாக்கி என்று 2 அரசுகளின் சார்பிலே கூட்டறிக்கை ஜாயிண்ட் கம்யூனிகே பத்திரிகைகளில் வெளியான மறுநாள் நான் ஓடோடி வந்தேன். பிரதமர் அவர்களை சந்தித்து கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறார்களே, ராணுவ ஒப்பந்தம் என்கிறீர்களே, இது அடுக்குமா, இது தகுமா என்று என்னென்ன காரணங்களுக்காக இதை செய்யக்கூடாது என்று நாங்கள் அதிலே கடிதம் கொடுத்தேன். தோழர்களே, இந்த தேவாலயத்தின் மீது குண்டு வீசப்பட்ட காட்சிகளை கண்டு மனமதித்தீர்கள். நான் பிரதமரிடத்தில் சொன்னேன், நீங்கள் ராணுவ கூட்டு ஒப்பந்தம் போட முடிவு செய்திருப்பது வரலாற்று பிழையாகிவிடும். 87 செய்த பிழையை மீண்டும் செய்யாதீர்கள். ராஜீவ்காந்தி ஜெயவர்தனே ஒப்பந்தம் என்கின்ற ஒரு பெரு தவறான ஒரு ஒப்பந்தத்தை போல இன்னும் ஒரு தவறை செய்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் பலாலி விமான தளத்தை பழுதுபார்ப்பு கொடுக்க முடிவு செய்திருப்பதாக இந்த செய்தி வந்திருக்கிறதே, இந்த பலாலி விமான தளத்தை ஏன் பழுது பார்க்க போகிறீர்கள்? அங்கிருந்து தானே விமானங்களை ஏவினான், அந்த விமானங்கள் தானே தேவாலயங்கள் மீது குண்டு வீசின. அப்படி குண்டு வீசியதில் தானே நவாலி தேவாலயத்தில் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் 168 பேர் குழந்தைகள் பெண்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் ஒரு பகுதியான காட்சியை தானே இந்த குறும்படத்திலே பார்த்தீர்கள். அதை பார்த்துவிட்டானே தர்சிகா அவள் புலிப்படையிலே போய் சேர்ந்தாள். இந்த குண்டு வீசுகின்ற கொடுமையை செய்கின்ற பலாலி விமான தளத்தை பழுது பார்க்காதீர்கள், கெஞ்சுகிறேன். இந்த பலாலி விமான தளத்தின் மீது தமிழர்கள் அழிப்பதற்கு விமானத்தை ஏவுவான் என்று கூறிய போது நீங்களும் நிச்சயமாக செய்ய மாட்டோம் என்றீர்கள். அப்பொழுது ராணுவ மந்திரியாக இருந்த மதிப்புக்குரிய பிரணாப் முகர்ஜி அவர்களும் நிச்சயமாக நாங்கள் பழுது பார்க்க மாட்டோம் என்றீர்கள். சயூரா என்கின்ற இலங்கை கப்பல் போர்க்கப்பலை இந்திய அரசாங்கத்தின் செலவில் பழுது பார்க்க போவதாக செய்தி வந்திருக்கிறது. அது தமிழக மீனவர்கள் மீது எவ்வளவு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறான் இலங்கை கடற்படைக்காரன். எங்கள் மீனவர்களை கொல்லுகிறான். அவன் கடற்படை போர்க்கப்பலை நீங்களே பழுது பார்த்து கொடுக்கிறீர்கள் என்று கேட்டபோது அதுவும் செய்ய போவதில்லை என்றீர்கள். தோழர்களே, இந்த வாக்குறுதிகளை பெற்று நான் நிம்மதியோக வந்தேன். இது நவம்பர் 10 2004. ஆனால் 2005 ஜூன் 10 கொழும்புக்கு போன அப்பொழுது வெளிவிவகார மந்திரியாக இருந்த நட்வர் சிங் ராணுவ ஒப்பந்தம் கையெழுத்தாகாவிட்டாலும் அந்த ஒப்பந்தத்தின் சரத்துக்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னார். இதை கேள்வி இந்த செய்தி வந்ததை அடுத்த கணமே ஆத்திரப்பட்டு மறுநாள் மாலை 4 மணிக்கு நான் டெல்லிக்கு ஓடி வந்து சந்தித்தேன். 10 கொழும்பிலே சொன்ன செய்தி அறிந்து 11 மாலை 4:30 மணிக்கு உங்கள் வீட்டிலே சந்தித்தேன். நட்வர் சிங் இப்படி சொல்லுகிறாரே, இல்லை இல்லை, அவர் கூறியது அவருடைய சொந்த கருத்து, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்றீர்கள். நம்பினேன் பிரதமர் அவர்களே, உங்களை நான் நம்பினேன், நீங்கள் சொல்வதை நம்பினேன். ஆனால் 2005 டிசம்பர் 9 இலங்கையினுடைய விமானப்படையினுடைய துணை தளபதி ஏர் வைஸ்
வைஸ் மார்ஷல் டொமினிக் பெரியரா கொழும்பில் வைத்து சொன்னான், பலாலி விமான தளம் 6 மாத காலமாக இந்திய விமானப்படை விற்பனர்களால் அவர்கள் செலவில் பழுது பார்த்து கொடுக்கப்பட்டு விட்டது. இந்தியாவினுடைய விமானப்படையை சேர்ந்தவர்களும் இந்தியாவினுடைய தொழில்துறை விற்பனர்களும் இந்த விமான தளத்தை for the past 6 months at their cost the repair works have been carried out என்று இலங்கை விமானப்படை அதிகாரி சொன்னான். இப்பொழுது கேட்கிறேன், நீங்கள் இலங்கையினுடைய விமானப்படை விமான தளத்தை பழுது பார்த்து கொடுத்தீர்கள், எங்கள் வரிப்பணத்திலே நீங்கள் பழுது பார்த்து கொடுத்தீர்கள். அங்கிருந்து வேறப்பட்ட விமானம் எங்கள் பிள்ளைகளை எங்கள் தாய்மார்களை கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகு இவ்வளவும் செய்துவிட்டு அதிர்ச்சி அடைந்த நான் திரும்பவும் உங்களிடம் ஓடி வந்தேன். என்னவென்று விசாரிக்கிறேன் என்று சொன்னீர்கள். 2006 ஜூலை பிறந்தது. எனக்கு தகவல் கிடைத்தது, இந்திய விமானப்படையின் ரடார்களை இலங்கைக்கு தருகிறார்கள் என்று. நான் 29ஆம் தேதி ஜூலை 29ஆம் தேதி உங்களை வீட்டிலே வந்து சந்தித்தேன். ரடார்கள் கொடுக்கிறீர்களாமே, இது கொடுமை அல்லவா? அந்த ரடார்களை வைத்து தமிழர்கள் மீது குண்டு வீசி கொள்வானே என்ற போது, பாகிஸ்தான் தருவான், சீனாக்காரன் தருவான், நாங்கள் தராவிட்டால். நான் கேட்டேன், பாகிஸ்தான் வம்சாவளி எங்கே எவனும் இல்லையே, சீனாக்காரன் வம்சாவளி இல்லையே, எங்கள் தொப்புள் கொடி உறவுள்ள மக்கள் அல்லவா இருக்கிறார்கள். பாகிஸ்தான்காரன் கொல்வான், சீனாக்காரன் கொல்வான், ஆகையினால் அவர்கள் கொல்வதற்கு பதிலாக நாங்கள் கொல்கிறோம் என்கிறீர்களா? இந்த ரடார்களை திரும்ப பெறுங்கள். இலங்கையிலே இருக்கக்கூடிய நிலைமையில் ரடார்கள் தமிழர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட மாட்டாது. அப்படி பயன்படுத்தப்பட்டால் உடனடியாக ரடார்களை we will withdraw the radars என்று சொன்னீர்களே. இப்பொழுது நீங்கள் தந்த ரடார்கள், நீங்கள் தந்த ஆயுதங்கள், இவற்றை வைத்துத்தான் சிங்கள ராணுவம் அவனுடைய விமானப்படை கடற்படை இவ்வளவு தாக்குதல்களையும் நடத்தி வந்திருக்கிறது. இலங்கையின் கடற்படைக்கு ப்ளூ வாட்டர் சர்வைலன்ஸ் சக்தி கிடையாது. அது பெரிய நேவி வைத்திருக்கிற பெரிய கடற்படைக்காரனுக்கு மட்டும்தான் உண்டு. இந்திய கடற்படைக்குத்தான் உண்டு. இந்திய கடற்படையினுடைய ப்ளூ வாட்டர் சர்வைலன்ஸை பயன்படுத்தி இந்திய கடற்படையும் இலங்கை கடற்படையும் தகவல் பரிமாற்ற ஒப்பந்தத்தை போட்டீர்கள். தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் போட்டதே இலங்கை கடற்படைக்கு போரில் கடல் புலிகளை அழிப்பதற்கு நீங்கள் திட்டம் வகுத்து கொடுத்தீர்கள். எந்த வழிகளிலே போய் தாக்கலாம் என்று வழிகாட்டினீர்கள், தகவல் கொடுத்தீர்கள், சண்டையை நீங்களே நடத்தினீர்கள். ஏன்? உங்கள் போர் கப்பல்களை பயன்படுத்தி விடுதலை புலிகளின் 10 கப்பல்களை கடலிலே தகர்த்தீர்கள். கோடானு கோடி பெருமானம் உள்ள அவர்கள் ஆயுத தளவாடங்களை கடலிலே தகர்த்தீர்கள். நான் இவையெல்லாம் பொறுப்பை உணர்ந்துதான் பேசுகிறேன். ஒரு இந்திய சர்க்காரினுடைய ராணுவத்தை இப்படி பேசலாமா? இந்திய சர்க்காரின் கப்பல் படையை பேசலாமா என்றால், இந்திய சர்க்காரின் கப்பல் படையை தமிழனை அழிப்பதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கார் பயன்படுத்துகிற போது, அந்த துரோகத்தை செய்கிற போது அதை எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இப்படி சொல்வதற்கு இது செய்ய வேண்டியது எங்கள் கடமை. தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் எதற்காக போட்டீர்கள்? இந்தியன் நேவி அண்ட் ஸ்ரீலங்கன் நேவி கம்யூனிகேஷன் அக்ரிமெண்ட். அதை ரத்து செய்வீர்களா? நாங்கள் என்ன தமிழர்கள் என்ற ஒன்றும் தெரியாதவர்களா? எங்களை முட்டாள்கள் என்று கருதி கொண்டீர்களா? எந்த தைரியத்திலே நீங்கள் ரடார் கொடுத்தீர்கள்? நீங்கள் கொடுத்த ரடார் எங்களை கொல்வதற்கு பயன்பட்டிருக்கிறது. எங்கள் குழந்தைகள் 61 பேரை செஞ்சோலையிலே துடிக்க துடிக்க கொல்வதற்கு உங்கள் ரடார்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் குற்றம் சாட்டுகிறேன். You are responsible for the killing of செஞ்சோலை. செஞ்சோலையினுடைய படுகொலையிலே இந்திய விமானப்படைக்கு பங்கு உண்டு. இந்திய விமானப்படை இதற்கு உதவி செய்திருக்கிறது. 61 ஒரு ஈவு இரக்கமற்ற இந்திய சர்க்காரே ஒரு அனுதாபம் போட்டதுண்டா? இந்த 61 குழந்தைகளுக்கு ஒரு கண்ணனம் தெரிவித்ததுண்டா? தேவாலயத்திலே மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த ஜோசப் பரராஜசிங்கம் என்கிற நாடாளுமன்ற உறுப்பினரை அவரது மனைவியின் கண்மதிரே நெற்றிப்பட்டிலே சுட்டுக் கொண்ட
கொன்றானே, நீங்கள் ஒரு கண்டனம் தெரிவித்ததுண்டா? ஐநா மன்றம் திறக்கப்பட வேண்டும் என்று நடுவீதியிலே வந்து போராடிய, கிளர்ச்சி நடத்திய, அகிம்சை வழியில் கிளர்ச்சி நடத்திய துரைராஜா நடராஜா என்ற எம்பியை சுட்டுக் கொண்டார்களே, கண்டனம் தெரிவித்ததுண்டா? 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சுட்டுக் கொண்டார்களே, கண்டனம் தெரிவித்ததுண்டா? இதே காலகட்டத்தில் தான் ஆகஸ்ட் 14ஆம் தேதி செஞ்சோலையில் 61 குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். 8ஆம் தேதி அன்று ஆழி பேரழியினுடைய பேரழிவிலே இருந்த மக்களை பாதுகாக்க பிரெஞ்சு நாட்டுக்காரன் கொண்டு வந்த சேவை நிறுவனத்துக்கு நிவாரண பணிக்கு ஊழியம் செய்ய போன 17 ஊழியர்கள், தமிழ் ஊழியர்களை, அவர்களை தரையிலே படுக்க வைத்து உச்சந்தலையிலே சுட்டானே. 2 பேர் தப்பி ஓடினார்கள். ஒருவன் இஸ்லாமிய இளைஞன். அவர்களை 10 கஜம் 100 கஜம் ஓட விட்டு சுட்டுக் கொண்டார்கள். மறுத்தது சிங்கள அரசு. ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பு குழு வந்து பார்த்துவிட்டு, இந்த 17 பேரும் சுனாமி வாலண்டியர்ஸ், they were shot dead point blank, உச்சந்தலையிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற உண்மை வெளியே வந்தது. அப்படியானால் இந்த 3.5 ஆண்டு காலம், 4 ஆண்டு காலம் நீங்கள் திட்டமிட்டு ஈழத்தில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்பை அழிக்க வேண்டும் என்று நீங்கள் திட்டமிட்டு இலங்கை அரசுக்கு ராணுவ ரீதியாக எல்லா உதவிகளும் நீங்கள் செய்தீர்கள். இப்பொழுது கையும் மெய்யுமாக நீங்கள் பிடிபட்டுக் கொண்டீர்கள். கடந்த 9ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் வன்னிக்காட்டிலிருந்து மின்னலை போல் சீறி வந்தன புலிப்படை விமானங்கள். உலகத்தில் இதுவரை எந்த புரட்சி இயக்கமும் தாங்களாக சொந்தத்தில் விமானப்படை தயாரித்த வரலாறே கிடையாது. பெருமைப்படுகிறேன், என் தமிழனுக்காக பெருமைப்படுகிறேன். பாராண்ட தமிழன் மீண்டும் இந்த பார்வியக்க புகழ் வியக்க அவன் சாதித்திருக்கக்கூடிய சாதனை எண்ணி இதில் என்ன தவறு இருக்கிறது? அப்படி அவர்கள் தாக்கிய, அன்றைக்கு நடத்திய தாக்குதலில் இந்திய பொறியாளர்கள் 2 பேர், சிந்தாமணி ரவுட், AK தாக்கூர் படுகாயமுற்றார்கள். இவனுக்கு என்ன அங்கே வேலை? இவர்களுக்கு என்ன வேலை? நீ சிந்தாமணி ரவுட்டையும் தாக்கூரை அனுப்பியது மட்டுமல்ல, இந்திய ஹை கமிஷனுடைய ஸ்போக்ஸ்மேன் என்ன திமிர் இருந்தால் அவன் அங்கே இருந்து சொல்கிறான், not only these two, already 265 personnel are already employed here. 265 இந்தியர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ராணுவ நடவடிக்கைக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்று என்ன மமதையில் சொன்னான் ஹை கமிஷனுடைய ஸ்போக்ஸ்மேன். அப்படி சொன்னது பத்திரிகையில் வந்தது, இணையதளத்தில் வந்தது. இந்தியா மறுத்ததா? இந்திய ஹை கமிஷனுடைய ஸ்போக்ஸ்மேன் சொன்னது உண்மை அல்ல. இந்தியா சொன்னதா? You have not denied that. அப்படியானால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த யுத்தத்திலே அவர்கள் ஈடுபடலாம் என்றால், இவ்வளவும் செய்துவிட்டு நிலைமை வெளியே வந்தவுடன் 9ஆம் தேதி இரவு ராத்திரி 2:30 மணி சம்பவம், 10ஆம் தேதி பத்திரிகைகள் செய்தி, 11ஆம் தேதி காலையில் உங்களுக்கு நான் கடிதம் அனுப்பினேன். மிகுந்த வேதனையோடு, தாங்க முடியாத அதிர்ச்சியில், இப்படி இந்தியர்கள் நேரடியாக சண்டையில் ஈடுபட்டிருக்கிறார்களே, 2 பேர் காயப்பட்டிருக்கிறார்களே, நீங்கள் ஈழத்தமிழ் இனத்தை அழிக்கின்ற இன படுகொலைக்கு இந்திய அரசு நேரடியாக நீங்கள் உதவுகிறீர்கள், இந்திய ராணுவம் உதவுகிறது, இந்த வேதனையை உங்களிடத்திலே கூறுகிறேன் என்று தெரிவித்ததற்கு நீங்கள் எழுதிய பதில் கடிதத்தில், உங்கள் கடிதம் என்னை புண்படுத்தி விட்டது, I am pained at the tenor of your letter, உங்க கடித வாசகம் என்னை புண்படுத்தி விட்டது என்று எழுதியிருக்கிறீர்கள். உங்களை தனிப்பட்ட முறையில் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு கிடையாது. தனிப்பட்ட முறையில் மதிப்பது என்பது வேறு. ஆனால் எங்கள் இனத்தை கருவறுப்பதற்கு உங்கள் அரசு, உங்கள் தலைமையில் செய்கின்ற துரோகத்தை, அந்த துரோகத்தை எப்படி எங்களால் சகிக்க முடியும்? இவ்வளவோ பொங்கி வருகிற ஆத்திரத்தை எல்லாம் அணை போட்டு தடுத்துவிட்டு மிக பொறுமையாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் கேட்கிற மக்கள், இங்கே பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த குறுந்தகடு, இந்த பேச்சு மக்களிடத்தில் போகிற போது அந்த மக்களை, இந்த பேச்சு இங்கே ஒரு சின்ன அண்ணாமலை அரங்கத்திலே அல்ல, அன்னை தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் விருப்பு வெறுப்பற்று காய்தல் உவத்தல் அகற்றி என்னரும் தமிழ் மக்களே, உங்கள் காலடியிலே விழுந்து உங்களுக்கு ஊழியம் செய்கின்ற வைகோ கேட்கிறார், இந்திய அரசு செய்கின்ற துரோகத்துக்கு என்ன தண்டனை? நீங்கள்
யாரையும் அரசியல் ரீதியாக காயப்படுத்த வேண்டும் என்றோ, இதில் அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு லாபத்தை தேடிக்கொண்ட we don't want to get any political mileage out of this. ஆனால் இந்த பிரச்சனையை சொல்வதற்கு காரணம், என்ன தைரியத்தில் நீங்கள் ரடார் கொடுத்தீர்கள், ஆயுதம் கொடுத்தீர்கள், $500 million எந்த அடிப்படையிலே வட்டியில்லா கடன் கொடுத்தீர்கள்? நீங்கள் வட்டியில்லா கடன் கொடுத்தீர்கள். மூன்றாவது நாள் அவன் பாகிஸ்தான்ல போய் ஆயுதம் வாங்கினான். நேற்றைக்கு மாஸ்கோவிலே இருந்தான் கோட்டபாயா ராஜபக்சே. நேற்றைக்கு இன்றைக்கு கராச்சிக்கு போயிருக்கிறான், இஸ்லாமாபாத்துக்கு போயிருக்கிறான், இன்றைக்கு ஆயுதம் வாங்க போயிருக்கிறான். செஞ்சோலையிலே 61 பேர் கொல்லப்பட்ட அன்றைக்குத்தான் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அன்றுதான் தோழர்களே 2 கப்பல் நிறைய பாகிஸ்தான் ஆயுதங்கள் கொழும்பு துறைமுகத்துக்கு வந்தது. இப்பொழுது நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இஸ்லாமாபாத்திலே உட்கார்ந்து பாகிஸ்தான் ஆயுதங்களை கொண்டு போகின்ற பேச்சுவார்த்தையில் கோட்டபாய ராஜபக்சே ஈடுபட்டிருக்கிறான். பாகிஸ்தான் ஆயுதம் தருகிறான், சீனாக்காரன் ஆயுதம் தருகிறான். மாஸ்கோவிலே நேற்றைக்கு ஆயுதம் வாங்குகிற ஒப்பந்தத்தை முடித்திருக்கிறான் நேற்றைக்கு. அப்ப உலக நாடுகள் எல்லாம் ஆயுதங்கள் தரும் எங்கள் மக்களை கொல்ல, நீயும் சேர்ந்து தருவாய். இந்த ஆயுதங்களை தந்துவிட்டு இங்கே இருந்து ரடார் அனுப்பிவிட்டு ஆயுதம் கொடுத்து விட்டு வட்டியில்லா கடன் கொடுத்து விட்டு கப்பல் படை தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் போட்டுவிட்டு அங்கே இருக்கிறவனுக்கு இங்கே வந்து சுடுவதற்கு பயிற்சி கொடுத்து விட்டு இந்திய மண்ணிலே அவனுக்கு பயிற்சி கொடுத்து விட்டு இவ்வளவும் செய்துவிட்டு இலங்கையின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும், ஆகவே நாங்கள் ராணுவ உதவி செய்கிறோம் என்று பிரதமர் ஒப்புக்கொண்டிருக்கிறாரே, இதைத்தான் தமிழ் மக்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இலங்கைக்கு நாங்கள் ராணுவ உதவி செய்திருக்கிறோம் டு ப்ரொடெக்ட் த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. இலங்கையின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க நாங்கள் ஆயுதம் தந்திருக்கிறோம். இது பிரதம அமைச்சருடைய கடிதம், எனக்கு எழுதிய கடிதம். அவர் 2ஆம் தேதி அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் அன்று எழுதிய கடிதம். இலங்கையின் ஒருமைப்பாட்டை காப்பாற்ற நீங்கள் ஆயுதம் தந்திருப்பதாக சொல்லுகிறீர்கள். இப்பொழுது படித்தவர்கள், நடுநிலையாளர்கள், விடுதலை புலிகளை ஏற்காதவர்கள், எங்களை விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் என்று எங்களை வெறுப்பவர்கள், அவர்களிடம் நான் கேட்கிறேன், அதன் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் அதை ஆகையினாலே நாங்கள் இதற்கு மேல் தலையிட முடியாது. சரி, வாதத்துக்கு ஒப்புக்கொள்கிறேன். அப்படியானால் அவர்களுடைய பிரச்சனை உள்நாட்டு பிரச்சனை, தட் இஸ் தி இன்டர்னல் மேட்டர் ஆஃப் ஸ்ரீலங்கா என்றால் நீங்கள் எதற்காக அதிலே நீங்கள் ஆயுதம் கொடுத்தீர்கள்? நீங்கள் அதற்கு சிங்கள அரசுக்கு ஆதரவாக இந்த வேலையை செய்தீர்கள். நீங்கள் கைகழுவி விட்டோம், இதிலே தலையிடவில்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கலாமே. நீங்கள் எதற்காக ஆயுதம் கொடுத்தீர்கள்? அப்படியானால் சிங்கள அரசினுடைய ராணுவ பலத்தை அதிகரித்து இந்த 3.5 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலமாக தமிழர்களை வதைப்பதற்கு நீங்கள் பங்காற்றினீர்கள். தமிழன் சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் மன்மோகன் சிங் அரசு பொறுப்பேற்க வேண்டும். ஒவ்வொரு தமிழனின் சாவுக்கும் மன்மோகன் சிங் அரசு பொறுப்பேற்க வேண்டும். இதை இந்த கடிதத்தில் நான் எழுதியிருக்கிறேன். உங்களை கூண்டில் நிறுத்துவோம் உங்கள் சர்க்காரை. உங்கள் சர்க்காரில் இருக்கிற கட்சிகள் எல்லாவற்றுக்கும் இந்த ரத்த பழியிலே பங்கு உண்டு. திடீரென்று ஏற்பட்டு விட்டதல்ல, 3.5 ஆண்டுகளாக நடக்கிற சம்பவம். பசியால் துடிக்கிறார்களே, நோயால் மடிகிறார்களே, அவர்களுக்கு நிவாரணப் பொருள் அனுப்ப வேண்டும் என்று பல நெடுமாறன் திரட்டி தந்த தமிழ் மக்கள் திரட்டி தந்த உணவையும் மருந்தையும் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்க ஏன் மறுத்தீர்கள்? மத்திய சர்க்கார் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். மன்மோகன் சிங் அரசு பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் செஞ்சிலுவை சங்கத்திடத்திலே இந்த உணவையும் மருந்தையும் கொடுப்பதற்கு ஏன் மறுத்தீர்கள்? இப்படி ஒரு நிலைமை ஏற்படாது என்று நினைத்துக் கொண்டு மறுத்தீர்கள். எதற்காக வைகோ மத்திய சர்க்காரை குற்றம் சாட்டுகிறான்? எதற்காக அவன் அனைத்து கட்சி கூட்டத்திலே பங்கேற்க மறுக்கிறான்? எதற்காக அவன் மனித சங்கிலிக்கு போக மறுக்கிறான்? இந்த கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இங்கல்ல, பல இடங்களில் எழுப்பப்படுகின்றன. அந்த சகோதரர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய அன்பு சகோதரர்களே, விருப்பு வெறுப்பு இல்லாமல் உங்கள் இதய கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு என் விளக்கத்தை கேளுங்கள். 4 வருட காலமாக இந்திய அரசு அவர்களிடத்திலே போய் மன்றாடி மன்றாடி கேட்டும் இவ்வளவு ஆயுதங்களையும் கொடுத்து, ரடார்களை கொடுத்து, பணத்தை கொடுத்து, துப்பு கொடுத்து, காட்டி கொடுத்து, இவ்வளவும் செய்து அவர்களை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுமையை செய்த துரோகத்தை எப்படி மன்னிக்க முடியும்?
ஒன்றுதான். இன்று நேற்றல்ல, 48 முதல் நீங்கள் துரோகம் செய்தீர்கள். 87 துரோகம் செய்தீர்கள். 85ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி திருவனந்தபுரம் விமான நிலையத்திலே ஒரு விமானம் தரையிறங்கியது, பெட்ரோல் இல்லாமல். பெட்ரோல் போட வேண்டும் என்று கேட்டான். அதிகாரிகள் போய் பார்த்தார்கள். இந்த விமானத்தில் ஆயுதங்கள் இருக்கின்றன, நாங்கள் பெட்ரோல் போட மாட்டோம் என்றார்கள். டெல்லிக்கு வந்திருந்தான் இலங்கையின் உள்துறை அமைச்சர். பிரதமரை போய் பார்த்தான். பெட்ரோல் போட்டு அனுப்பு, ஃபியல் போட்டு அனுப்பு என்று அனுப்பிவிட்டார்கள். அது போர்ச்சுகல் நாட்டிலே இருந்து வந்த போர் விமானம் ஜெயிர் ஏர்வேஸ். நான் மார்ச் 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் கேட்டேன், அன்றைய பிரதமரை கேட்டேன், இலங்கையில் தமிழர்களை கொல்வதற்கு சிங்களத்துக்காரனுக்கு விமானம் நிறைய ஆயுதங்கள் ஏற்றிக்கொண்டு வந்த விமானத்தில் திருவனந்தபுரத்திலே பெட்ரோல் போடுவதற்கு எப்படி நீங்கள் உத்தரவிடலாம் என்று கேட்டேன். அப்பொழுது அந்த பிரதமர் சொன்னார், ஆர்ம்ஸ் சொன்னதற்கு only ammunition was found, வெறும் வெடிமருந்துகள் தான் இருந்தன என்றார். அதுவும் தமிழர்களை கொல்வதற்குத்தானே. that was not marked so. இது பிரதமர் பதில். அப்படி ஒண்ணு அதுல எழுதல. இது பிரதமரின் பதில். அப்படியானால் ரீகன் கொடுக்கிறானே ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்க கூடாது என்று கூச்சல் போடுகிறீர்களே, அந்த ரீகனின் ஆயுதங்களில் இந்தியாவை தாக்குவதற்கு எழுதி கொடுத்திருக்கிறானா? இன்றைக்கு அதன் பிறகு 85ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலே இருந்து கொடுக்கப்பட்ட கவச மோட்டார்கள், பஃபலோ ஆர்மர்ட் கார்ஸ், ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டன. தென்னாப்பிரிக்காரனோடு எவனும் வியாபாரம் செய்யக்கூடாது, பொருள் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது என்று பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று அனைத்து நாடுகள் மன்றத்தில் இந்தியா கர்ஜித்ததே. அங்கே இந்த தென்னாப்பிரிக்கா நாட்டுக்காரன் இலங்கைக்கு ஆயுதம் கொடுத்திருக்கிறானே, விற்றிருக்கிறானே, இதை ஏன் நீங்கள் இதை எதிர்க்கவில்லை சார்க் மாநாட்டில் இல்ல என்று கேட்டதற்கு பதில் சொல்லவில்லை அவர். உங்க ஆங்கிலம் எனக்கு புரியவில்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அவர். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இங்கிலீஷ் என்று சொன்னார். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா, தமிழ்ல சொல்ற ஏயா கொடுத்தேன்னு கேட்டேன். உடனே இன்னொருவர் இருந்துச்சா, இவர் தமிழ்ல பேசுறது அவருக்கு புரியல, அவர் இந்தியில பேசுறது இவருக்கு புரியல. ஏன்னா அவர் இந்தியில பதில் சொன்னார். இப்பொழுது நான் கேட்கிறேன், இவ்வளவு ஆயுதங்கள் கொடுத்த பிறகும் அவர்களை அழிக்க முடியவில்லை என்றோ பிறந்திருக்கும் அப்பா ஈழம், தமிழ் ஈழம். அதை கெடுத்ததே இந்தியா தானே. நீ தலையிடவில்லை என்றால் உனக்கு என்ன வேலை? அங்க நீ எதுக்கு போய் ஒப்பந்தம் போட்ட? 87 ஒப்பந்தம் நீ எப்படி போட்ட? எல்லாவற்றையும் அலசுவோம், எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வருவோம், எல்லாவற்றையும் சொல்லுவோம். எந்த பக்கம் தப்பு இருக்குன்னு மக்கள் தீர்மானிக்கட்டும். என்ன விடுதலை புலிகளை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிற? நீ செய்த துரோகம், நீ செய்த கொடுமை, அதை நான் சொல்வேன். எப்படி ஒப்பந்தம் போடலாம்? பிரபாகரனை ஏமாற்றி அழைத்துக் கொண்டு வரவில்லை. ஏக பிரதிநிதியாக உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தமிழ் ஈழத்துக்கு எல்லா உதவியும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி பூரி, அவன் தான் இப்ப ஜாயிண்ட் செக்ரட்டரி, அவனை அழைத்து கொண்டு வரவில்லை. விமான நிலையத்திலே பிரபாகரன் கொடுத்த பேட்டி 8 காலத்தில் வரவில்லை இந்து பத்திரிகையில். அவரை கொண்டு போய் வைத்ததற்கு பிறகு ஒப்பந்தத்தை காட்டி, வாசித்து காட்டி, காப்பி கூட கொடுக்கல, பிரதி கூட கொடுக்கல. இதிலே கையெழுத்து போட வேண்டும், இந்த ஒப்பந்தத்தை போட போகிறோம் என்று நீங்கள் சொல்லவில்லை. எப்படி நீங்கள் திணிக்கலாம்? சிங்கள அரசோடு இந்திய அரசு எப்படி ஒப்பந்தம் போடலாம்? You have no role, you have no business. அவர்களுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை, அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறான். நீ ஒப்பந்தத்தை திணித்தீர்கள். அப்பொழுது என்ன சொன்னார்கள் அவர்கள்? ஒரு வல்லரசு எங்கள் மீது திணிக்கிறது, நாங்கள் இந்தியாவை நேசிக்கிறோம், இந்திய மக்களை நேசிக்கிறோம், ஆனால் சிங்கள இனவாத பூதம் இந்த ஒப்பந்தத்தை விழுங்கிவிடும் என்று சுதுமலையிலே பிரபாகரன் 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சொன்னார். அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அதில் விருப்பமே கிடையாது. அமெரிக்காவுக்கு மருத்துவமனைக்கு செல்ல இருந்தவரை அவருடைய பேகேஜ் எல்லாம் பிளைட்டுக்கு போயிருச்சு, கம்பல் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போக விடாம தடுத்து கொண்டு வந்து கடற்கரையில் நிறுத்தினீங்க. இங்க இருந்து போன தமிழ் எல்லாம் பிழைக்க போன தமிழ் சொன்னீங்க. The Tamils of the north and east have gone from India நீங்க. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தான் பாராளுமன்றத்திலே சொன்னார், they are the original inhabitants, the Tamils are the original inhabitants of the north and east. இதே கருத்தை 56ல WR பண்டாரநாயகவே சொன்னான். வடக்கு கிழக்கில் இருக்க தமிழர்கள் பூர்வீக தமிழர்கள் அப்ப சொன்னாங்க. இவ்வளவு கொடுமைக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தை போட்டு அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீது திணித்து ஏன் போர் மூண்டது? நான் கேட்கிறேன்.
அவர்கள் நீங்கள் சொன்ன அவர்களுடைய புலிப்படை தளபதிகள் கையில் ஆயுதம் ஏந்தாமல் வந்தவர்களை கடலிலே மறித்து கைது செய்து அவர்களுடைய நிலைமை அறிந்து இந்திய ராணுவம் அவர்களை பாதுகாக்க ஒரு கட்டுக்காவல் போட்டு இந்திய ராணுவம் அவர்களை பாதுகாக்க முயன்றது. ஆனால் டெல்லியிலே இருந்து உங்களை தீட்சித் பார்த்தவுடன் அன்றைய பிரதமரை கட்டுக்காவலை விலக்க சொன்னீர்கள். கட்டுக்காவலை விலக்கினார்கள். சிங்கள ராணுவத்துக்காரன் பயனட் கத்தியோடு பாஞ்சு போனா நஞ்சு குப்பிகளை கடித்து 12 பேர் அந்த இடத்திலே செத்து விழுந்தார்கள், புலிப்படை தளபதிகள். இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்க விரும்புகிறேன், செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து அண்ணா பிறந்த நாள் அன்றையிலிருந்து திலீபன் உண்ணாவிரதம் இருந்தார். அவர்களுடைய நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு குடியமர்த்தப்பட்டு வருகின்றன. அவர்கள் நிலங்களிலே வந்து சிங்களவர்களை கொண்டு குடியமர்த்தி விட்டான். வெறும் 11 பேர் இருந்த கிழக்கு மாகாணத்தில் 1801 இன்னைக்கு 33% பேர் இருக்கிறான் சிங்களத்துக்காரன். தமிழர்களின் பூர்வீக பகுதிகளுக்குள்ளே வந்து குடியமர்த்தி விட்டான். இவற்றையும் கண்டித்து 5 கோரிக்கைகளை முன்வைத்து அகிம்சா வழியில் காந்தி வழியிலே தானே உண்ணாவிரதம் இருந்தான் திலீபன். பலாலி வரை போற தீட்சித் போய் பார்த்து இந்தியாவின் சார்பாக இந்த உண்ணாவிரதத்தை நிறுத்தினாலும் சொன்னாரா? இது காந்தி பிறந்த நாடா? திலீபன் அழைப்பது சாவையா? இந்த சின்ன வயதில் இது தேவையா என்று அன்றைக்கு காசி ஆனந்தன் பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்டு மாரடித்து அழுதார்கள் அந்த திலீபன் உண்ணாவிரத இடத்துக்கு முன்னால. 24ஆம் தேதி பிரபாகரன் பிரதமருக்கு ராஜீவ் காந்திக்கு கடிதம் எழுதினார். 24ஆம் தேதி, திலீபன் இறந்தது 26ஆம் தேதி, செப்டம்பர் 24. இந்திய அரசை நாங்கள் நம்புகிறோம் என்று, சிங்கள அரசினுடைய தவறுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று மன்றாடி ஒரு கடிதம் அனுப்பினாரே, பதில் இல்லையே. அதன் பிறகு இந்த 12 புலிப்படை தளபதிகள் இறந்ததற்கு பிறகு அக்டோபர் 8ஆம் தேதி, அக்டோபர் 10ஆம் தேதி அன்று மீண்டும் பிரபாகரன் ஒரு கடிதம் எழுதினார். எங்கள் பத்திரிகை அலுவலகங்கள், ஈழ முரசொலி அலுவலகங்களை வெடிகுண்டு வைத்து உங்கள் ராணுவம் தகர்த்து விட்டதே என்று எழுதினாரே. அதன் பிறகு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதனால் அவர்கள் தற்காப்புக்கு எதிர் தாக்குதல் நடத்தினார்கள். அக்டோபர் 10ஆம் தேதி அன்று ராஜீவ் காந்தி அவர்களுக்கு பிரபாகரன் கடிதம் எழுதினார். அக்டோபர் 25ஆம் தேதி எழுதினார், போரை நிறுத்துங்கள், எங்களோடு பேசுங்கள், போரை நிறுத்துங்கள். எவ்வளவு அந்த வார்த்தைகளிலே எவ்வளவு கண்ணியம் இருந்தது. எங்களை தாக்காதீர்கள், போரை நிறுத்துங்கள். பதில் இல்லை. அக்டோபர் 25ஆம் தேதி கடிதத்துக்கு பதில் இல்லை. தொடர்ந்து 8 கடிதங்கள் எழுதினார். அதற்கு 1987 தொடங்கி 88 ஜனவரி 12 மார்ச் 9 வரை கடிதம் எழுதினார். அன்னை டேவிட் உண்ணாவிரதம் இருந்தார், அதை தாக்கினார்கள், அன்னை டேவிட் இறந்தார். இவ்வளவு நிகழ்ச்சிகளும் நடைபெற்ற போது நான் கேட்கிறேன், அவர்களுக்கு 12 பேர் சாவதற்கு இந்திய அரசு கட்டுக்காவலை விலக்கியதால் செத்தார்கள். சரி, போகட்டும். அதன் பிறகு பேசுவதற்கு தூது அனுப்பிய ஜானியை நீங்கள் தானே கொண்டீர்கள். அனுப்பி வைத்துவிட்டு அவன் காவலிலே காட்டுக்குள்ளே வருகிற போது நான் இந்திய அரசால் அனுப்பப்பட்டவன் என்று சொன்ன போது ஆயுதமற்ற அவனை சல்லடை கண்களாக துளைத்து கொண்டீர்களே. தூதனை கொன்ற கொடுமை புராணத்திலே கூட கிடையாதே, உலகத்தில் எங்கும் கிடையாதே. சரி, நடுக்கடலிலே கிட்டுவை கொள்வதற்கு எப்படி துணிந்தீர்கள்? அலைவாயும் கடலில், சர்வதேச கடலிலே எப்படி இந்திய கப்பற்படை அனுப்பி கிட்டு சாவுக்கு நீ காரணமானாய்? இவ்வளவு துரோகங்களை வரிசையாக செய்துவிட்டு இவ்வளவு நிகழ்ச்சிகளும் நடந்ததற்கு பிறகு இப்பொழுது நீங்கள் 2004க்கு பிறகும் துரோகம் செய்கிறீர்கள். வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதவாத கொள்கைகள், இந்துத்துவ கொள்கைகள் எங்களுக்கு துளியும் உடன்பாடு கிடையாது. ஆனால் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது ஒரு துரும்பை கூட தமிழர்களுக்கு எதிராக, இலங்கை தமிழர்களுக்கு எதிராக அவர்கள் போடவில்லை. உண்மையை சொல்லுவேன். நான் 98ஆம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம், நான் அதிலே கலந்து கொண்டவன். அந்த கூட்டத்துக்கு மன்மோகன் சிங்கும் கலந்து கொண்டார், சோனியா காந்தியும் கலந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் நானும் பேசினேன். எடுக்கப்பட்ட முடிவு என்ன? இலங்கைக்கு எந்த ஆயுதமும் கொடுக்க கூடாது, மட்டுமல்ல விற்க கூடாது. கூட்டம் முடிந்து வெளியே வந்து நிருபர்கள் கேட்கிறார்கள், இந்தியா ஏதாவது விதத்திலே அவர்களுக்கு ஆயுதம் கொடுக்குமா? கொடுக்காது. ஆயுதம் விற்பீர்களா? நோ சேல்ஸ். இது வாஜ்பாய் அவர்கள் சொன்னது. நோ சேல்ஸ், நாட் ஈவன் சேல்ஸ் ஆஃப் சேல் ஆஃப் ஆர்ம்ஸ். இது அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை மீறி நீங்கள் எப்படி இவ்வளவு ஆயுதங்களும் தளவாடங்களும் ரடார்களும் கொடுத்தீர்கள்? என்ன அடிப்படையிலே கொடுத்தீர்கள்? தமிழ்நாட்டுக்கு 10 மந்திரி கொடுத்திருக்கிறோம், என்ன வேணா கொடுத்து கொள்ளலாம்னு நினைச்சு கொடுத்தீங்களா?
ஆகவேதான் 3-4 ஆண்டு காலமாக இதை நாங்கள் கேட்டு வந்தோம். இப்பொழுது கடைசியாக இவ்வளவு துரோகங்களை செய்துவிட்டு இப்பொழுது நடைபெறுகிற துரோகங்கள், இதற்கு என்ன முடிவு நாங்கள் கேட்கிறோம். கொடுத்த ரடார்களை திரும்ப வாங்கு, கடனை ரத்து செய், கடன் கிடையாதுன்னு சொல்லு, தகவல் பரிமாற்ற ஒப்பந்தத்தை ரத்து செய். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கையே, கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அக்ரிமெண்ட் 2013 வரையில அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய். அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களையும் ரத்து செய். ஏன் தெரியுமா? அது இன்டர்னல் மேட்டர், அதிலே தலையிட முடியாது. இப்படித்தான் இந்திரா காந்தியிடம் சொன்னார்கள். இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார், இன்டர்னல் மேட்டர் கிடையாது, உன் டாக்காவில் இருக்க வேண்டிய பங்களாதேஷ்காரன் இங்க வந்து அகதியா உட்கார்ந்திருக்கிறான். they are in my soil, என் நிலத்தில் இருக்கிறான், என் நிலத்தில் கிழக்கு பாகிஸ்தான்காரன் அகதியா உட்கார்ந்திருக்கிறான். that is not an internal matter, it is the universal matter of human rights. அதனால நான் மனக்ஷா தலைமையில ராணுவத்தை அனுப்புவேன்னு சொன்னாங்க. இங்கே ஏற்கனவே 1 லட்சம் அகதிகள் இப்பொழுதே இருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். 3 லட்சம் பேர் வீடு வாசலை இழந்து இருண்டு கிடக்கின்ற வாழ்விலே இந்த ஒவ்வொரு நாளும் பாம்பு கடியிலே சாகிறவர்கள் மட்டும் 30-40 பேர் இலங்கையிலே காட்டிலே. மருந்தில்லை, உணவில்லை. இவ்வளவு பேர் சாவுக்கும் இந்திய அரசினுடைய நடவடிக்கைகள் காரணம் என்று நாம் குற்றம் சாட்டுகின்றோம். அப்படியானால் நாங்கள் தலையிட முடியாது. அது இன்னொரு நாடு செஞ்ச பாவத்துக்கு நீங்க அதுக்கு பிராயச்சித்தம் தேடணும் இல்ல. நீங்கள் தானே இவ்வளவு கொடுத்தீங்க, நீங்க தானே ஆயுதம் கொடுத்தீங்க, ரடார் கொடுத்தீங்க, பணம் கொடுத்தீங்க, பட்டினி போடுறதுக்கு உதவியா இருந்தீங்க. இப்பொழுது மொத்த தமிழகமும் கொதித்தெழுந்து விட்டது. 6.5 கோடி தமிழர்களும் கொதித்தெழுந்து விட்டார்கள். ஆகவே இந்த கட்டத்தில் இந்திய ஒருமைப்பாட்டை பலியிட்டு விடாதே, இலங்கையின் ஒருமைப்பாட்டை காப்பாற்ற இந்திய ஒருமைப்பாட்டை பலியிட்டு விடாதே. ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், உடனடியாக சண்டையை நிறுத்த சொல், புலிகளோடு பேச சொல். நீங்க யார்கிட்ட பேச போறீங்க? பேசுறதுன்னா புலிகளோட பேசுங்க. இனிமேல் கடந்த காலத்தை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நீ கடந்த காலத்தில் துன்பியல் நிகழ்வுகளை பேசினால் கடந்த கால துரோகங்கள் எல்லாவற்றையும் பேச வேண்டி வரும். அது நாங்கள் துன்பியல் நிகழ்வுகள் எதையும் நாங்கள் ஆதரிக்கல, நியாயப்படுத்தல. இப்ப பிரச்சனைக்கு வா. இப்பொழுது என்ன செய்ய போற? இப்பொழுது இலங்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அவர்கள் போரை நிறுத்த சொல்லுங்கள், விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குங்கள். இந்தியாவிலே உலகத்தில் எல்லா நாடுகளிலும் தடை போட சொன்னதே இந்தியா. நான் ப்ரூஃப் வச்சு சொல்லுவேன். உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் போய், இங்கிலாந்துக்கு போய், யூரோப்பிய யூனியனுக்கு போய் அவனை மன்றாடி கேட்டு உலகம் பூராவிலும் கேடு செய்தது இந்திய அரசு தான். இப்ப ஆஸ்திரேலியாவை சொல்லிக்கிட்டே இருக்க, ஆஸ்திரேலியாக்காரன் கேட்க மாட்டேங்கிறான். ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு கிடைக்க தகவல், இந்தியா இஸ் கிவிங் டூ மச் பிரஷர். இதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? நீ இவ்வளவு செய்துவிட்டு சரி அதெல்லாம் எங்களால முடியாது, பொருளாதார தடை விதிக்க வேண்டும், எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வேணும். ஒரு சுண்டைக்காய் நாடியா? நாங்க 6.5 கோடி பேர் மொத்தமா மூச்சு விட்டா பதர் மாதிரி போயிடுவான் சிங்களத்துக்காரன். இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஆத்திரம் வராதா? நீ ஆயுதம் கொடுப்ப, நீ ரடார் கொடுப்ப, நீ பணம் கொடுப்ப, இங்க இருந்து ஆயுதங்கள் பயிற்சி கொடுப்ப, இங்க 1 லிட்டர் டீசல் போயிடக்கூடாது கடல் வழியா. சரி, என்ன முடிவுக்கு வருவான்? நீ ஆயுதம் கொடுத்து, சிங்களவனுக்கு ஆயுதம் கொடுத்து எங்க தமிழனை கொல்லணும்னா நாங்கள் ஆயுதம் ஏன் கொடுக்கணும்? ஆயுதத்தை ஏந்துவதற்கு இங்கே இருந்து போக மாட்டானா? அப்படி போக வேண்டும் என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும்? சொல்ல வேண்டிய தேவை வந்தால் வைகோ சொல்வான், தைரியமாக சொல்வான், பகிரங்கமாக சொல்வான், சொல்லிவிட்டு முதல் ஆளாக இங்கே போய் நிற்பான். அந்த நிலைமை வந்தால் போக சொன்னா முதல் ஆளா போகிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். தயார்தானா நீங்கள்? தயார் என்று நாடுபுறாவிலும் கேட்கும். நாடுபுறாவிலும் இளைஞர்களை திரட்ட முடியும் என்னால் எச்சரிக்கிறேன் இந்திய அரசை. பொருளாதார தடை விதித்து exert your diplomatic pressure. If it doesn't work, you sever the diplomatic relations. நீ ராஜ்ய அழுத்தம் கொடு. அந்த ராஜ்ய அழுத்தம் வெற்றி பெறாவிட்டால் ராஜ்ய உறவுகளை துண்டித்துக்கொள். என்ன உள்நாட்டு விவகாரம்? உலகத்துக்கே நீ தான் ஒவ்வொரு நாட்டு ஒருமைப்பாட்டை தீர்மானிக்கிறவன.
பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானை, கிழக்கு பாகிஸ்தானை பங்களாதேஷ் ஆக்கியதே நாம் தான். கிழக்கு தைமூர்ல வாக்கெடுப்பு நடத்தினா இந்தோனேசியா விட்டு பிரியணுமான்னு 74.2% மக்கள் தனியாக போக வேண்டும் என்று ஓட்டு போட்டார்கள். தனியாக பிரிந்து விட்டது. ஐநா மன்றம் அதை தனிநாடு ஆக்கிவிட்டது. இந்திய அரசை இதற்கு என்ன சொல்லுகிறாய்? யுகோஸ்லாவிலே செர்பியாவிலிருந்து மாண்டினீரோ தனியாக பிரிய வேண்டும் என்று ரெஃபரண்டம் வாஸ் கண்டக்டட். 52% பேர் ஓட்டு போட்டார்கள் தனியாக போக வேண்டும் என்று. இன்று மாண்டினீரோ தனிநாடாகிவிட்டது. என்ன செய்ய போகிறாய்? அப்படியானால் காங்கேசன்துறையிலே ஒரு இடைத்தேர்தலை நடத்திய தந்தை செல்வா சிங்களத்துக்காரனுக்கு சவால் விட்டார். தனி தமிழ் ஈழம் என்பதை முன்வைத்து நான் போட்டியிடுகிறேன், இலங்கை ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் போட்டியிடுங்கள் என்றார். அன்றைக்கு கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து கொண்டு அங்கே உள்ள சிங்கள கட்சிகளோடு சேர்ந்து கொண்டு அந்த தேர்தலை சந்தித்தார்கள். 78% ஓட்டு பெற்று தந்தை செல்வா ஜெயித்தார் காங்கேசன்துறை இடைத்தேர்தலில். அவர் சொன்னார், தமிழ் மக்கள் தனி ஈழத்தை விரும்புகிறார்கள் என்று நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து 11 பேரோடு வெளிநடப்பு செய்தார். 77 பொது தேர்தல் வந்தது. இதற்கு முன்பு 76 வட்டக்கோட்டையில் பெண்ணாகத்தில் அங்கே வந்து கூட்டம், தமிழர் கூட்டணி கட்சிகளின் கூட்டம். அந்த கூட்டத்தில் மே 14 தீர்மானம், அற்புதமான தீர்மானம். இனி சகவாழ்வு சாத்தியமில்லை, இன்னென்ன காரணங்களால் சாத்தியமில்லை. நாங்கள் ஏற்கனவே தனிநாடு அமைத்து வாழ்ந்தவர்கள், எங்கள் இனம் அழிக்கப்படுகிறது, எங்கள் கலாச்சாரம் அழிக்கப்படுகிறது, கோயில்கள் கொளுத்தப்பட்டன, வழிபாட்டு தலங்கள் சூறையாடப்பட்டன, நூலகம் கொளுத்தப்பட்டது, தமிழர்களின் இலக்கியங்கள் பொசுக்கப்பட்டன, தமிழ் பெண்கள் மானபங்கம் செய்யப்பட்டார்கள், தமிழச்சியினுடைய கர்ப்பிணி பெண்ணினுடைய வயிற்றை கிழித்தார்கள். their abdomen was ripped open. அவர்கள் அப்டாமனை கிழித்தார்கள், சிசுக்களை எடுத்து பயனட் கத்தியிலே போட்டு நிறுத்தினார்கள், மார்பகங்களை அறுத்தார்கள், ரத்தம் மாறாக ஓடியது. இவ்வளவு கொடுமைகளும் இங்கே நடக்கிற போது இங்குதான் நம்முடைய கலாச்சாரம் கெட்டு குட்டிச்சுவராகி விட்டதை விட போனதே தவிர தமிழனின் மானமும் கலாச்சாரமும் பண்பாடும் பட்டு போகாமல் அங்குதான் பாதுகாக்கப்படுகிறது. இவ்வளவு கொடுமைகளையும் கண்டதற்கு பிறகுதான் அவர்கள் இந்த போராட்ட களத்துக்கு வந்தார்கள். இதையெல்லாம் சுட்டி காட்டுவதற்கு முன்பு, இந்த ஆயுத போராட்டம் தொடங்குவதற்கு முன்பே தந்தை செல்வா தனித்தமிழ் ஈழம், இறையாண்மையுள்ள தமிழ் ஈழ சுதந்திர குடியரசு, மதச்சார்பற்ற குடியரசு அமைப்போம் என்று விட்டு இளைஞர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று விட்டார்கள். இது மக்கள் தீர்ப்பு. 77 நாடாளுமன்ற தேர்தலில் 92% மக்கள் தனித்தமிழ் ஈழம் என்று ஓட்டு போட்டிருக்கிறார்கள். வடக்கும் கிழக்கும் பூர்வீக பகுதி. இப்பொழுது பிரதமர் கடிதத்தில் சொல்கிறார், 13வது சட்ட திருத்தத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள், கிழக்கிலே நிறைவேற்றி விட்டார்கள். 13வது சட்ட திருத்தம் என்பது இட் இஸ் ஒரு மாய்மாலம், இட் இஸ் எ ஃப்ராட். அது 87 நவம்பரிலே பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம். மத்திய சர்க்காருக்கு மூர்க்கத்தனமான அதிகாரங்களை கொடுத்து, தமிழர் தாயகத்தை மறுத்து, மாகாண கவுன்சில்களிலே ஏற்படுத்துகின்ற பொம்மை முதலமைச்சர்களை எந்த நேரமும் தூக்கி எறிகின்ற அதிகாரத்தை, கவர்னர்கள் மூலம் ஆட்டி படைக்கின்ற அதிகாரத்தை அங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு கொடுக்கின்ற 13வது சட்ட திருத்தத்தை தமிழர்கள் ஏற்கவில்லை. They have rejected the 13th amendment. MK நாராயணன் சொன்னான், அதை எழுதி எனக்கு கையெழுத்து போட்டு அனுப்பி இருக்கிறீங்க 13வது அமெண்ட்மெண்ட் சொல்லி. அதை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். அப்படியானால் கிழக்கு துரோகத்தை உருவாக்கினார்கள். RAWக்கு பங்கு இருக்கு. அங்கு ஒருவனை உருவாக்கினார்கள், துரோகியை. தமிழர்கள் வாழ்விலே துரோகம் பல காலங்களிலே கேடு செய்திருக்கிறது. அந்த துரோகி கருணாவுக்கு போர்ஜ்டு பாஸ்போர்ட் தயார் பண்ணி கொடுத்தவன் இந்த கோட்டபயா ராஜபக்சே. அவன் லண்டன் கோர்ட்ல ஒத்துக்கிட்டான். இந்த போர்ஜ்டு பாஸ்போர்ட், கள்ள பாஸ்போர்ட் தயாரிச்சு கொடுத்தவன் ஜெயில இருந்தான் லண்டன்ல. அவனை கொண்டு வந்து இப்ப MP ஆக்கி இருக்கிறாங்க. சகோதர சண்டை வேண்டாம் என்கிறார்களே, கருணாவும் பிரபாகரன் ஒன்னா இருக்க முடியுமா? என்ன சகோதர சண்டை? துரோகியும் தியாகியும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? சும்மா பேச்சுக்கு நல்லா இருக்கலாம். புரட்சி இயக்கங்களில், விடுதலை இயக்கங்களில் துரோகிகளோடு எப்படி இருக்க முடியும்? ஆகையினாலே பேசுவதற்கு நல்லா இருக்கும், சகோதரர்களாக இருக்க வேண்டும். இருக்கிறவன் எல்லாம் 2ஆக்கி 3ஆக்கிட்டு சகோதரர்களாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஆகவே அவர்களை பொறுத்தமட்டில் கிழக்கில் இன்றைக்கு தற்காலிகமாக இந்த பொம்மை சர்க்காரை ஏற்படுத்தியிருக்கலாம். வரதராஜ பெருமாளை உருவாக்கின மாதிரி 8% ஓட்டு போட்டு போலீஸ் ராணுவத்தை வச்சு ஓட்டு போட்டு நீ தேர்தல் நடத்தி இருக்கலாம்.
கிழக்கு மீண்டும் தமிழர்கள் கைக்கு வரும், வடக்கு கைப்பற்றப்பட்ட பிறகு கிழக்கு வரும். என்ன இவ்வளவு தைரியமா சொல்ற? வரட்டும் உள்ள சிங்கள ராணுவம், மொத்தமா சமாதி வைப்பாங்க. மீண்டும் ஒரு லெனின்கிராட், மீண்டும் ஒரு ஸ்டாலின்கிராட். It will be repeated. History will repeat. லெனின்கிராடுக்குள்ள உள்ள போய்கிட்டே இருந்தா ஹிட்லருடைய படை. நுழைஞ்சாச்சு, எதிர்ப்பே இல்ல, போய்கிட்டே இருந்தா. கடைசியா மொத்தமா கல்லறை கட்டினாங்க. அதை போலத்தான் சிங்கள ராணுவத்துக்காரங்கிட்ட நிறைய நாட்டு ஆயுதம் இருக்கு, நம்மள்கிட்ட காசு இல்ல ஆயுதம் வாங்க, டீசலே போகாத. ஆக மொத்தமாக தர்சிகா சொன்னது மாதிரி மொத்த ஆயுதங்களோட உள்ள வரட்டும். இந்திய ஆயுதம், பாகிஸ்தான் ஆயுதம், சீனா ஆயுதம், அங்கே இருந்து கொடுக்கப்படுகின்ற ரஷ்ய ஆயுதம், எல்லா ஆயுதங்களோட வரட்டும். மொத்தமா அவங்க அடிப்பாங்க, நாம அதுக்கு துணையா இருப்போம். இப்ப நடைபெறக்கூடிய, நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறேன், ஐநா சபை அலுவலகத்தை திறக்கக்கூடாது என்று கொழும்புக்காரன் அனுமதி மறுத்ததை இந்தியா கண்டிச்சதா? ஐநா சபை என்ன எம்டிஎம்கே பிரான்ச்சா, விடுதலை புலிகள் பிரான்ச்சா? ஐநா சபை அலுவலகத்தை திறக்க அனுமதிக்கவில்லை. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவர் அம்மையார் மேடம் லூயிஸ் ஆர்பர்ங்கிற அந்த அம்மையார தமிழர் பகுதிகளுக்கு போக அனுமதிக்கவில்லை. எல்லாவற்றையும் விட ஐநா மன்றத்தில் சுவிட்சர்லாந்தும் நியூசிலாந்தும் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது, இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் நடக்கின்றன என்று. அதை எதிர்த்தது ரெண்டே நாடு, ஒன்று இலங்கை, இன்னொன்று இந்தியா. இந்த தீர்மானத்தை எதிர்த்தவர்கள் இவர்கள் தான். மனித உரிமை மீறல்களை கூடு என்று இருப்பதையே ஒப்புக்கொள்ளாத நாடு. இந்த நிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தொண்டு நிறுவனங்களை எல்லாம் வெளியே போக சொன்னது எதற்கு? கிளிநொச்சி ஏரியாவில் அங்கே உள்ள மக்களை கொண்டு குவிக்க வேண்டும் என்றுதான். ஆகவே இந்திய அரசு இலங்கை அரசுக்கு உடனடியாக ராணுவ தாக்குதலை நிறுத்து, புலிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்வா. போர் நிறுத்தம் அவர்கள் எப்படி செய்ய முடியும் என்று சில பேர் கேட்கலாம். இதற்கு முன்பு போர் நிறுத்தம் செய்தவர்கள் முதலில் அரசு அல்ல, விடுதலை புலிகள். கட்டுநாயக விமான தளத்தை சூறையாடிவிட்டு, யான விரைவிலே ஜெயித்து விட்டு, போர் முனையில் தங்கள் பலத்தை காட்டிவிட்டு, அவர்களாக 2001 கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு 30 நாளைக்கு போர் நிறுத்தம் செய்து, அது மேலும் 30 நாள் நீட்டிக்கப்பட்டு, சர்வதேச சமுதாயத்தின் பார்வை திரும்பி, அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அவன் போர் நிறுத்தத்துக்கு வந்தான். பேச்சுவார்த்தை நடந்தது, கெடுத்தது சந்திரிகா. இப்பொழுது அதை விட கூடியவன் ராஜபக்சே. அவன் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னான், தமிழர்களுக்கு பூர்வீக தாயகம் என்பது ஒரு காலம் கிடையாது. நான் இந்திய அரசாங்கத்தை கேட்கிறேன், தமிழர்களின் பூர்வீக தாயகத்தை ஏற்றுக்கொள்ளாதவனோடு எப்படி பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றுபட்ட இலங்கையில் இருக்க முடியும்? பூர்வீக தாயகம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சிங்களர் நாடு. அது சிங்களர் நாடா தமிழர் நாடா என்பது சீக்கிரத்திலே மக்கள் உலகம் தெரிந்து கொள்ளும். நாங்கள் முழு அளவில் ஆதரவு கொடுப்போம், எல்லா விதத்திலும் ஆதரவு கொடுப்போம். ஆகையினால இந்த கடல் பிரித்திருக்கிறதை எவ்வளவு காலத்துக்கு பிரித்து விடும்? இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழக மக்கள் மத்தியிலே நாங்கள் சொல்வதெல்லாம், இந்திய அரசு செய்த துரோகத்துக்கு நாம் தண்டிக்க வேண்டும். இந்த துரோகத்தை செய்த மன்மோகன் சிங் அரசு எந்த தைரியத்திலே செய்தது? தமிழ்நாட்டு மக்களை எப்படின்னா ஏமாற்றிக்கலாம்னா. ஆகவே தமிழக மக்களே, இனிமேல் இந்த நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, டெல்லியில எவர் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, யார் தலைமையில் ஆட்சி நடந்தாலும் சரி, தமிழர்களுக்கு துரோகம் செய்தால் நம் அரசை தூக்கி எறிவதற்கு வருவார்கள். இது முதல் கட்டம். அடுத்த கட்டம், அங்குள்ள ஒருமைப்பாட்டை காப்பாற்ற நினைத்து இங்குள்ள ஒருமைப்பாட்டை பறிகொடுத்து விடக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது. ஆகவேதான் இந்த களக்காட்சிகளிலே பார்த்தீர்களே, தங்கள் உயிர்களை தந்தார்களே, அப்படி செல்லுகின்ற அவர்கள் போர்க்களத்துக்கு போகிற போது அவர்கள் ஒவ்வொருவரும் தான் செத்தால் தன்னுடைய ஆயுதத்தை இன்னொருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று, ஓ மரணித்த வீரனே, உன் சீருடைகளை எனக்குத்தா, உன் காலணிகளை எனக்குத்தா, உன் ஆயுதங்களை எனக்குத்தா என்று அந்த குரல் பரவுகிற அதே இடத்தில் சாகப்போகின்ற ஒரு வீரன் அவன் சொல்லுகிறான், நான் செத்ததற்கு பிறகு என்னை புதைத்து விடுங்கள், என் எலும்புகளை எடுத்துக்கொண்டு எதிர்காலத்திலே கைகளில் ஆயுதம் இல்லாவிட்டால் போராடலாம் என்று சொல்லக்கூடிய உணர்வு படைத்த அந்த மக்கள். சிங்கள ராணுவ விமானங்கள் தூள் தூளாகட்டும், சிங்கள ராணுவத்தினுடைய டாங்கிகள் உள்ளே போய் பொடி பொடியாக சிதறட்டும், நொறுங்கட்டும், புலிகளின் படை அணிகள் ஜெயிக்கட்டும், சிங்கள ராணுவம் தகர்ந்து தரைமட்டமாகட்டும், இந்த குரல் எங்கும் ஒலிக்கட்டும், தாய் தமிழகம் ஈழத்து தமிழர்களுக்கு தோள் கொடுக்க எழட்டும்,
உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு நாங்கள் வருகிறோம். உங்கள் கவலையை போக்குவதற்கு நாங்கள் வருகிறோம். துரோகம் செய்த இந்திய அரசுக்கு மன்மோகன் சிங் அரசுக்கு தலைமை தாங்கும் கட்சிகளுக்கு தமிழக மக்கள் தக்க தண்டனை கொடுங்கள். இது என் தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். தமிழ் ஈழம் மலரும், அதுவே எங்கள் தாகம்.